24 மூலிகைகளை அவர்கள் பயன்படுத்தி உள்ளார்கள் என்று அவர்கள் எழுதிய ஓலைச்சுவடிகளில் நாம் அறிந்திருப்போம். ஆனால் அவைகள் மனிதர்கள் கையில் கிடைக்கும் பொழுது தலைகீழாக மாறியுள்ளது. உதாரணமாக, இறைவன் நாம் தின்பதற்கு ஏதுவாக நெல்லிலிருந்து கிடைக்கும் அரிசியை வேக வைத்தால் அது சாதமாக மாறும். அதை சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது. ஆனால் மனிதர்களாக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால், அந்த அரிசியை உடைத்து ரவையாகவும் மாவாகவும் நொய்யாகவும் அதில் இனிப்பு சேர்த்தோம், மாமிசம் சேர்த்தோம், காய்கறிகளை சேர்த்தோம் என மூளைக்கு எட்டியவாறு அனைத்தும் சேர்த்து இப்போது நாம் உணவாக உண்டு கொண்டிருக்கிறோம். இதே போலதான் சித்தர்களும் அக்காலத்தில் மந்திரங்கள் அனைத்தும் நற்காரியங்களுக்காகவே பயன்படுத்தி உள்ளார்கள். ஆனால் அதை மனிதர்கள் கையில் கிடைக்கும் பொழுது